இங்க ஒரு சின்ன பொண்ணு தான் காட்டுறாங்க. அவ கண்ணிவெடி மேல காலை வச்சவொடனே அங்கிருந்து ஆபீசர் வேண்டா நீ நகராத எல்லாரும் தள்ளி போங்க அப்படின்னு எல்லாத்தையும் தள்ளி போக சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு அதை பார்த்து இது வெடிக்காது இதுல 0 தெரியுது அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த ஆபீசர் சுத்தமா நம்பவே இல்லை. வேணா நீ நகராது அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் அந்த பொண்ணு நகுதறா. உடனே அந்த ஆபீசரும் அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு கட்டி பிடிச்சி உட்காந்துறாங்க. பார்த்தா அது வெடிக்கவே இல்லை. அந்த ஆபீசரும் அந்த பொண்ணு கிட்ட அவங்க ரிலேட்டிவ்ஸ் பத்தி எல்லாம் கேட்கறாங்க. அப்பதான் தெரியுது அவ ஒண்ணு அனாதை அப்படின்னு. அதனால அந்த ஆபீசரே சரி எடுத்து வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த ஆபீசர் ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சிருப்பாங்க போல. இப்பதான் அந்த ஷாப்பே கடன்ல மூழ்கி இருக்கு அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. அவளும் உள்ள போறா. உள்ள போய் பாக்குறா. அங்க இருக்கிற ஒரு பொருள் கூட வேல்யூபிளான பொருளே கிடையாது. அப்பன்னு பார்த்து அந்த கடைக்குள்ள ஒருத்த வரான். ஒரு பவுல் எடுத்துட்டு வரான். பவுலை கொடுத்து ரொம்ப வேல்யூபிளான பொருள் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அதை பார்த்து இது கண்டிப்பா வேல்யூபிளான பொருளே இல்லைன்னு அவளை அடிக்க போகும்போது கரெக்டா ஒரு பெயிண்டிங் கண்ணுக்கு கிடைச்சது. அது பயங்கர வேல்யூபிளானது. அதை பார்த்துட்டு சரி இந்த பெயிண்டிங்கையும் இந்த பவுலையும் நானே வாங்கிக்கிறேன், எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேரம் பேசிவாங்க. அந்த பொண்ணு சரின்னு சொல்லி எடுத்துக்கிறா. நம்பிக்கை இல்லைனாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதை வாங்கிக்கிறான். அந்த பையன் போன உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு இது வேல்யூபிளே இல்லைன்னு சொல்ல அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கரமா கோவருது. ஆனால் அந்த துணி ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு சொல்லி இந்த பெயிண்டிங்கை காட்ட இந்த போலீஸ் ஆஃபீஸரும் வர வழி இல்லாம ஒரு ஆன்டிக் ஷாப்புக்கு போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரம் பேசி கொடுக்குற இடத்துக்கு போய் அந்த பெயிண்டிங்கை காட்டுறாங்க. அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. இந்த குப்பையவா விற்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அந்த ஆன்டிக் ஷாப் ஓனரே சொல்றாரு இது பயங்கரமான குப்பை, இதெல்லாம் ஒரு 10 பைசா கூட செல்லாதுன்னு. அவங்களும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு பில்லியனியர் வந்து இதை நான் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை கொடுத்து அந்த ஷீட்டை வாங்கிக்கவும் செய்யறான். அப்படியே அந்த ஆபீசரோட நம்பரையுமே வாங்கிக்கிறான். ஏன்னா அது ஃபேக்கா இருந்தா கண்டிப்பா நீங்க அதுக்கான விலையை பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல அந்த ஆபீசரும் நம்பரை கொடுத்துறாங்க. அடுத்த நாள் இந்த ஆபீசருக்கு கால் வருது. அது ஒரிஜினல் பெயிண்டிங் தான், அது நான் 5 கோடி ரூபாய்க்கு வித்துட்டேன் அப்படின்னு. அவளுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அந்த குழந்தைய ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா.